நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு இது சொல்லிடுங்க. கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணுங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுங்க ஃபோட்டோகிராஃபருக்கு. சார் கொஞ்சம் மேலே ஏறி கூட இருக்கலாம். நல்ல ஹைட் எடுத்து ஹைட்டாக இருந்தீங்கன்னா எல்லாரோட ஃபேஸும் தெரியும் நல்லா. குரூப்பில் போடணும் இது. ரவி நாங்கள் என்ன பின்னால் வந்தால் தான் எடுக்கணும். ரவி ஒரே அப்படியே யார் போகாதீங்க. சார் முடிச்சிட்டீங்களா சார்? ஃபோட்டோ முடிச்சிட்டீங்களா சார்? எடுத்துட்டீங்களா சார்? நீங்கள் ஓகே சொல்கிறீங்கன்னா அடுத்த ஷாட்டுக்கு போயிடலாம் சார். வாங்க சார். ஓகேவா சார்? சரி, சேர்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு முன்னால் அப்படியே முன்னால் ஒரு லைன் போடுங்க சார். சார் மேலே உட்காந்து மேலே அந்த சேர் நல்லா இருக்கு சார். சரி, அப்போ இந்த சேர்லாம் எடுத்துருங்க. அந்த சேர்லாம் ஓரம் வச்சுருங்க. மேலே இருக்க சேர், மேலே இருக்க சேர்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. சைடில் வச்சுருங்க. ரெண்டு லைன் கொடுத்துட்டு ஒரு லைன் உட்கார வச்சுக்கலாம் சார். நல்லா இணைச்சு வைங்க. நல்லா நெருக்கமாகவே வைங்க. நெருக்கமாகவே வைங்க. ஒரு சேர் கூடுதல் வரணும், தப்பு இல்லை. ஈஸி சார். சார் சார் அவங்க கீதா சார். ஏசி வாங்க, ஏசி வாங்க, இ வாங்க, கிரேட் 1 யூஎஸ், கிரேட் 2 யூஎஸ், கிரேட் 3 எல்லாம் வருது சார். கொஞ்சம் அப்படியே வந்துருங்க. இடம் இல்லாதவங்க முன்னால் உட்காந்துருக்கீங்க. சபா மேடம் உட்காருங்க. அவங்க இவங்க வந்திருக்காங்களா? இவங்க கீதா கீதா சார். செல்வகுமார் சார். சார் வாங்க உட்காருங்க. ஏசி வாங்க உட்காருங்க. ஈவோஸ், கிரேட் 1 ஈவோஸ்லாம் முன்னால் உட்காருங்க. வாங்க வா வா. தெரிஞ்ச சீனிவாசன் வாங்க. மற்றவங்களாம் பின்னால் உட்காந்துங்க. இடம் இல்லைன்னா வாங்க வாங்க. டெம்பிள் ஸ்டாஃப் முன்னால் வந்து உட்காந்துக்குங்க. இடம் இல்லைன்னா இடம் இருக்குதா பாருங்க, இல்லைன்னா பின்னால் உட்காந்துங்க. டெம்பிள் ஸ்டாஃப்